guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th maths exercise 3.1ல second third subdivision. சம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெனி மேத்ஸ் ஜோன் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சம்குள்ள போகலாம். இப்போ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் சம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. y plus z by 4 is equal to z plus x by 3 is equal to x plus y by 2. நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க x plus y plus z is equal to 27. ஓகேங்களா, இதுதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் இருந்து இந்த மூணு டேர்ம்ஸில் இருந்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, சரி இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெண்டு எடுத்துக்கிறேன். எதுனா y plus z by 4 is equal to z plus x by 3 இந்த வேல்யூஸை எடுத்துக்கிறேன். சொல்யூஷன் y plus z by 4 equal to z plus x by 3. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். 3 இது கூடயும் 4 இது கூடயும் மல்டிப்ளை பண்ணால் 3 into y plus z is equal to 4 into z plus x. ஓகேங்களா, சரி இப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into y 3 into z. அப்போ 3y plus 3z is equal to அதே மாதிரி 4 உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4z plus 4xன்னு கிடைக்கும். ஓகேவா, சரி இப்போ எக்ஸோட வேல்யூஸ் எனக்கு பாசிட்டிவ்ல தான் வேணும். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். அப்போ 4x minus 3y plus 3y அந்த சைட் போகும்போது minus 3y plus 4z plus 3z அந்த சைட் போகும்போது minus 3z which is equal to 0. எல்லாமே ஒரே சைட்ஸில் கொண்டு வந்தனால equal to 0ன்னு போடுறோம். இப்போது இது ரெண்டையும் சால்வ் பண்ணிக்கலாமா? 4x minus 3y plus z is equal to 0. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு z plus x by 3 is equal to x plus y by 2. ஓகேங்களா, அப்போது z plus x by 3 is equal to x plus y by 2. இதையும் அதே மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 into z plus x is equal to 3 into x plus y. இப்போது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 2z plus 2x is equal to 3x plus 3y. ஓகேவா, இங்கே 3 தான் பெரிய நம்பர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடுக்கு நான் மாற்றிக்கிறேன். அப்போ 3x plus 2x அந்த சைட் போகும்போது minus 2x plus 3y plus 2z அந்த சைட் போகும்போது minus 2z is equal to 0. ஓகேங்களா, இதை மாற்றி எழுதும்போது கரெக்டாக சிம்பிள் போட்டுக்கோங்க. சிம்பிள் தப்பாக போட்டிங்கன்னா சம்மே தப்பாயிடும். 3x minus 2x is x plus 3y minus 2z is equal to 0. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. x plus y plus z is equal to 27. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா, சரி இப்போது சால்வ் பண்ண போகிறோம். எதையும் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா add 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 4x minus 3y plus z is equal to 0 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x plus 3y minus 2z is equal to 0. அங்கே minus 3y இருந்துச்சு, இங்கே plus 3y இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் தான் பண்ணுறோம். இப்போ 4x minus 3y plus z is equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் is x plus 3y minus 2z is equal to 0. plus 3y minus 3y cancel ஆயிடும். 5x minus z is equal to 0. z minus 2z is z. அப்போ fourth equation என்ன கிடைச்சிருக்கு? 5x minus z is equal to 0. ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற fourth equation. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் equation எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் equation தேர்ட் equation சால்வ் பண்ணிடலாம். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x plus 3y minus 2z is equal to 0. தேர்ட் ஈக்குவேஷன் x plus y plus z is equal to 27. ஓகேங்களா, இங்கேயும் நம்ம y கேன்சல் பண்ணிடலாம். அப்போ தான் அடுத்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் இதை சால்வ் பண்ணி வர ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே 3y இருக்குது, இங்கே வெறும் y தான் இருக்குது. அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக நான் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்கும். x plus 3y minus 2z is equal to 0. தேர்ட் ஈக்குவேஷனை மட்டும் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 3x plus 3y plus 3z is equal to 81 வரும். ஓகேங்களா, 27 into 3 is 81.
இப்போ கீழே ஃபுல்லாக சைன் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ கீழே ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 3y மைனஸ் 3y கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2x மைனஸ் 5z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 81. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து நான் மைனஸை வெளியே எடுத்துறேன். இப்போ மைனஸை வெளியே எடுத்துட்டா 2x ப்ளஸ் 5z is equal to minus 81. Minus minus cancel ஆயிடும். 2x plus 5z is equal to 81. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற fifth equation. இப்போ fourth equation fifth equation solve பண்ண போறேன். எப்படி solve பண்ணலாம் அப்படின்னா 4 minus 5. ஓகேங்களா? fourth equation என்னன்னா 5x minus z is equal to 0. fifth equation வந்து 2x plus 5z is equal to 81. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் z கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 into 5. ஃபோர்த் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 25x minus 5z is equal to 0. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன். அப்படியே எழுதுனீங்கன்னா 2x plus 5z ரெண்டே ஆட் பண்ணுறோம். 5z is equal to 81. ஓகேவா? ஆட் பண்ணும்போது இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 27x. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ இது ரெண்டுக்கு என்ன வரும்னா ஈக்குவல் டு 81. இப்போ x is equal to 81/27. இப்போ 27th டேபிள்லையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இல்லாட்டி 3 டேபிள்லையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? 9 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம். 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 9s are 81, 3 9s are 27. 1 3 is 3, 3 3s are 9. அப்போது x is equal to 3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் z வேல்யூ கிடச்சிருமா? ஓகே. இப்போ நான் என்ன எக்ஸோட வேல்யூவை நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் x is equal to 3 and 4. ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 5x minus z is equal to 0. xோட வேல்யூ 5 into 3 minus z is equal to 0. minus z நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ 15 is equal to z. இப்போ zோட வேல்யூ வந்து 15ன்னு கிடச்சிருச்சு. ஓகே. இப்போ இந்த x and z வேல்யூவை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு yயோட ஆன்சர் கிடச்சிரும். சப்ஸ்டியூட் x is equal to 3 and z is equal to 15 in 3. ஓகேவா? தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? x plus y plus z is equal to 27. ஓகேங்களா? அப்போ 3 plus y plus 15 is equal to 27. இங்கே 18 வரும். y plus 18 is equal to 27. y is equal to 27 minus 18. 27லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? y is equal to 9. ஓகேங்களா? அப்போது இது எல்லாமே தனித்தனி வேல்யூஸ் கிடச்சிருக்கா? எக்ஸுக்கு 3, ஒய்க்கு வந்து 9, இசட்டுக்கு வந்து 15 கிடச்சிருக்கு. அப்போ இதை என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னா therefore it has an unique solution. ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாத்துக்குமே தனித்தனியான வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து என்னதுன்னா யூனிக் சொல்யூஷன் சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.